மச்சான். ம் என்ன மச்சான் பலத்த யோசனையா இருக்கு? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. என் பொண்டாட்டி நீ காலையில் பூ வேணும்னு கேட்டா. எதுக்கு ஒரு பூவை வாங்கிட்டுன்னு பூ தொட்டியவே வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் அடிக்கிற வெயிலுக்கு தாகமாக இருக்கு, குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டா. சரி வெயில் தான் ஜாஸ்தியாக இருக்கு, சில்லுன்னு ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். அப்புறமா நைட்டு ரொம்ப பசிக்குது, தோசை வாங்கி கொடுங்கன்னு கேட்டா. என் பொண்டாட்டியை பத்தான் தெரியுமே, நல்லா திம்பா. சரி எதுக்கு தோசையை வாங்கி கொடுத்துட்டு நல்லா திங்கட்டுமேனு பிரியாணியா வாங்கி கொடுத்தேன். சூப்பர் மச்சான், உன் பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கிற நீ. ஃபியூச்சர்ல என் பொண்டாட்டிய நானும் இப்படிதான் பாத்துக்கலான் இருக்கேன். அட லூசுத்தனமா பேசாத மாப்பிள்ள. எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம ஒரு முடிவு எடுக்காதரா. என் பொண்டாட்டி பசிக்குது தோசை வேணும்னு கேட்டதும் பிரியாணியை வாங்கி கொடுத்தேன் பாத்தியா. அப்பதான்டா கேட்டா பாரு ஒரு கேள்வி. ஏங்க காலையில வெளியே போறமே பூ வச்சுட்டு போலாமேன்னு பூ கேட்டா பூந்தொட்டியை போய் வாங்கி தரீங்க. சரி மதியானம் என்னடான்னு பார்த்தா வெயில்ல இருந்து வந்தமே நல்லா ஜில்லுன்னு தண்ணி குடிக்கலாம்னு நினைச்சு உங்கள்கிட்ட தண்ணி கேட்டேன், ஜூஸை வாங்கி கொடுக்குறீங்க. சரி நைட்டுக்கு தோசை சாப்பிடலாமேன்னு ஆசையா கேட்டா பிரியாணியை வாங்கி கொடுக்குறீங்க. நான் ஒன்று கேட்டேன், நீங்க ஒன்று வாங்கி தரீங்க. நீங்க என்ன செவிடாங்க அப்படின்னு கேட்டாடா. அதான் மனசே கஷ்டமா போச்சு. நீங்களுங்க உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட ஏதாவது வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க கேட்டதை வாங்கி கொடுங்க. நம்ம லவ் எஸ்டாப்ளிஷ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏடா கூடாம வாங்கி கட்டிக்காதீங்க.